நிறைய கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுறாங்களே, அது எப்படி அவங்க பே பண்ணுறாங்க? ஒரு கம்பெனி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குதுன்னா அது நல்ல விஷயம் தானே. அதை ஏன் எல்லா கம்பெனிஸும் பண்ணுறதில்ல? அதே மாதிரி ஷேர் பைபேக்ஸ், நிறைய கம்பெனிஸ் ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால நமக்கு என்ன பயன்? இப்படி நமக்கு டிவிடெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பைபேக் பற்றி நிறைய கேள்விகள். அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். டிவிடெண்ட்ஸ் பற்றி புரிஞ்சிக்க நம்ம மன்னாரன் கம்பெனியவே ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம். மன்னாரன் கம்பெனியில் மொத்தம் 10 பங்குகள் இருக்குது. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 10. அதோட வருட வருமானம் 30 லட்சம். வருமானம், ரெவென்யூ, சேல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அது மன்னாரன் கம்பெனிக்கு 30 லட்சம். கம்பெனியை நடத்துறதுக்கான செலவுகள் 20 லட்சம். அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 30 லட்சம் வருமானம் வர்றதுக்கான செலவு 20 லட்சம். அப்போது லாபம் 30ல் 20 போக 10 லட்சம். ஸோ இந்த 10 லட்சம் அந்த வருட லாபம். இப்போ நம்ம மன்னாரன் கம்பெனி இந்த 10 லட்சம் ரூபாய் லாபத்தை வச்சு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. முதல் ஆப்ஷன், இந்த 10 லட்சத்தை நம்ம பிஸ்னஸை விரிவாக்க பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க பிஸ்னஸ்லேயே அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ மன்னாரன் கம்பெனி டீ கடை பிஸ்னஸில் இருந்தால் இந்த 10 லட்சத்தை இன்னொரு டீ கடையை திறக்க பயன்படுத்தலாம். அல்லது நிறைய கஸ்டமர்ஸை கடைகளை கொண்டு வர இருக்கிற டீ கடையவே இன்னும் மேம்படுத்தலாம். இப்படி அவங்க பிஸ்னஸ்லேயே மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 லட்சம் லாபத்தை அவங்க வச்சுக்கலாம். அதை அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், இந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நம்ம பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியும் பார்க்க முடியாது. அதுக்கு இந்த லாபத்தை நம்ம பங்குதாரர்களோட, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அந்த 10 லட்சம் ரூபாயை பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுத்துடலாம். ஸோ 10 பங்கு இருக்குதுன்னா 10 லட்சம் 10ஆக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஷேருக்கும் 1 லட்சம் அப்படின்னு கொடுக்கப்படலாம். அப்படி லாபத்தை பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கறது தான் டிவிடெண்ட்ஸ். ஸோ எந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் முதல் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்? டெஸ்லா மாதிரிப்பட்ட அக்ரெசிவாக வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அந்த முதல் ஆப்ஷனை சூஸ் பண்ணும். ஏன்னா டெஸ்லாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சேல்ஸை விட டிமாண்ட் ஜாஸ்தி. அந்த டிமாண்டை மீட் பண்ண எவ்வளோ அதிகமாக காரை தயாரிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக காரை தயாரிக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வேணும். ஸோ அவங்க லாபம் மொத்தத்தையும் அதுக்கே பயன்படுத்திடுவாங்க. டிவிடெண்ட்ஸை கொடுக்கறத பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அக்ரெசிவாக வளர்ந்துட்டு இருக்கிற எந்த கம்பெனிஸ்லையுமே நாம் டிவிடெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறத விட அவங்க பிஸ்னஸை பெருக்கிறது தான் முக்கியம். இதே இது ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்து மார்க்கெட்டில் மெச்சூர் ஆகி அவ்வளோ அக்ரெசிவாக எக்ஸ்பெண்ட் ஆகலை அப்படின்னா அவங்க டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற ரெண்டாவது ஆப்ஷனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா கணிசமான லாபம் வருது. அதில் ஒரு பகுதியை பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு பயன்படுத்தினாலும் பெரும்பகுதியை என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு இருப்பாங்க. சரி, அதை நம்ம சும்மா வச்சுக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்காவது டிவிடெண்ட்ஸாக கொடுப்போம் அப்படின்னு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ் பார்த்தோம்னா யூஸ்வலாக டிசிஎஸ், பெப்சின்னு மார்க்கெட்டில் மெச்சூரான கம்பெனிஸாக இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் போக நம்ம மன்னாரன் கம்பெனிக்கு 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஷேர் பைபேக். இப்போ அவங்க கையில் 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. அவங்க ஷேரோட விலை இப்போ மார்க்கெட்டில் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம கம்பெனியோட வேல்யூக்கு இந்த 10 லட்சம் ஷேர் வேல்யூ ரொம்ப சீப்பாச்சே அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அந்த லாப ரூபாய் 10 லட்சத்தை கொடுத்து ஒரு ஷேரை வாங்கி அதை ரிட்டையர் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனியில் இருந்த 10 பங்குகள் குறைஞ்சி 9 ஆகியிருக்கும். இந்த கம்பெனியோட மதிப்பு 1 கோடி அப்படின்னா அந்த ஒரு ஷேர் பைபேக்கு முன்னால் ஒரு ஷேரோட மதிப்பு 10 லட்சம் அப்படின்னு இருந்திருக்கும். ஒரு ஷேரை திரும்ப வாங்கி ரிட்டையர் ஆக்கின பிறகு 9 ஷேர் தான் பாக்கி இருக்கும். இப்போ ஒரு ஷேரோட மதிப்பு 11 லட்சத்து சில்லறை அப்படின்னு 10% கூடியிருக்கும். அதனால தான் எப்பெல்லாம் கம்பெனி ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஷேர் ப்ரைஸ் கூடுது. இந்த 3மே வேறு வேறு ஆப்ஷனாக இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ் 3 ஆப்ஷனையுமே பயன்படுத்தும். இப்போ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா 2012 டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டு வர்றாங்க, ஷேர் பைபேக்கும் பண்ணிட்டு வர்றாங்க. இது வரைக்கும் ஆப்பிள் $467 பில்லியன் ஷேர் பைபேக் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நமக்கு எது அட்வான்டேஜ்? 3மே அட்வான்டேஜ் தான். நமக்கு எது முக்கியம்? நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி லாபகரமாக இருக்கணும், அதுதான் முக்கியம்.
அப்படி வர்ற லாபத்தை இந்த 3 ஆப்ஷனில் எதை அந்த கம்பெனி பண்ணினாலும் அது நமக்கு ஓகே தான். இப்போ முதல் ஆப்ஷனை பார்ப்போமே. வர்ற லாபத்தை அந்த கம்பெனி அதோட பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணுனா அது நமக்கு நல்லது தானே. நாம் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதே அந்த கம்பெனி வளரணும், அதோட சேர்ந்து நாமளும் வளரணும், அதுக்கு தான் அதில் இன்வெஸ்டே பண்ணுறோம். ஸோ அவங்க வர்ற லாபத்தை அவங்க வளர்ச்சியிலே மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது முதலீட்டாளர்களாக அது நமக்கு நல்லது. அப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸும் கூடும். இதை நம்ம விரிவாக காம்பவுண்டிங் இன் பிஸ்னஸ் எபிசோட்லேயே பார்த்தோம். ஸோ நம்ம வேலை பார்த்து சம்பாதிச்சு ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கம்பெனிஸில் முதலீடு பண்ணுறது ஐடியல். ஏன்னா டிவிடெண்ட்ஸ்லேருந்து வர அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு தேவையில்லை. அதை விட முக்கியம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணின பணம் பிஸ்னஸோடு சேர்ந்து வளரணும், அதுதான் நம்ம தேவை. ஆனால் இந்த மாதிரி அக்ரெசிவாக வளர கம்பெனிஸில் மார்க்கெட்டில் மெச்சூர் ஆகி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற கம்பெனிஸை விட ரிஸ்க் அதிகம். அப்படின்னா ப்ரைஸ் வொலட்டிலிட்டி இந்த மாதிரி கம்பெனிஸில் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷனான டிவிடெண்ட்ஸ், அதுவும் நமக்கு நல்லது தான். எக்ஸ்ட்ரா பணம் வந்தால் அதை நம்ம வேணாம்னு சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோங்கிறத பொறுத்து அது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், நார்மல் சேலரி இன்கம் இல்லை அப்படின்னா இந்த டிவிடெண்ட்ஸ்லேருந்து வர எக்ஸ்ட்ரா இன்கம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். அதனால தான் நிறைய பேர் அவங்க ரிட்டையர் ஆன பிறகு டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்கிற ஸ்டேபிளான கம்பெனிஸை அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸோட ப்ரைஸ் வாலட்டிலிட்டியும் கம்மியாக இருக்கும். அதுவும் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட் தான். மற்றவங்க அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறதுக்காக டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். சில பேர் ஏற்கனவே அவங்க சம்பளத்தில் இருந்து மாதம் 20% வரை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எனக்கு இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்லேருந்து வர அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லாஜிக் எனக்கு புரியலை. இன்வெஸ்ட் பண்ணுறதே நம்ம பணம் வளர்கிறதுக்கு தான். அதுக்கு தான் மாதம் நம்ம சம்பள பணத்தில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் ஏன் டிவிடெண்ட்ஸை எக்ஸ்ட்ரா இன்கமாக நம்ம எதிர்பார்க்கணும்? அதுக்காக டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஏற்கனவே சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்கம்காக இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காரணம் தான் எனக்கு புரியலை. எனிவேஸ், அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அது ஓகே தான். அதில் லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒவ்வொரு வருஷமும் கன்சிஸ்டண்ட்டாக அதிக லாபம் பார்க்குறாங்க, டிவிடெண்ட்ஸையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டே வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல குவாலிட்டியான பிஸ்னஸ். டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறதோட இல்லாமல் ஷேர் பைபேக்கும் பண்ணுறாங்கன்னா அது நமக்கு இன்னும் பெரிய பாசிட்டிவ் சைன். அந்த மாதிரியான குவாலிட்டி பிஸ்னஸில் ஒரு பங்கை நாம் வச்சுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. போன வார எபிசோடில் நிறைய பேர் போனஸ் ஷேர்ஸ் இருந்தால் நமக்கு அதிக டிவிடெண்ட்ஸ் வருமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட்ஸ் எங்கேருந்து வருது? புதுசாக மரத்தில் இருந்து காய்ச்சி வருதா என்ன? இல்லையே, அதுவும் கம்பெனியோட லாபத்தில் இருந்து தான் வருது. கம்பெனியை யார் ஓன் பண்ணுறா? ஷேர் ஹோல்டர்ஸான நாம் தான் ஓன் பண்ணுறோம். ஸோ இந்த போனஸ் ஷேர்ஸ் மூலமாக அதிக டிவிடெண்ட்ஸ் நம்ம கைக்கு வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கம்பெனிக்கு வர்ற லாபத்தில் ரீஇன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை விட இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக கொடுக்கறது பெட்டர் அப்படின்னு போனஸ் ஷேர்ஸ் மூலமாக அதிக டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். நத்திங் டிஃப்ரெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கையில் எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட்ஸ் வர்றது பெரிய விஷயம் இல்லை. நாம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற கம்பெனி லாபகரமான கம்பெனியாக இருக்கணும். அவங்களுக்கு வர்ற லாபத்தை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுதான் நமக்கு முக்கியம். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.